ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்ட்ரீட் ஸ்டைல் கீரை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சிறுகீரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு கட்டு அளவு ஃப்ரெஷ்ஷான சிறுகீரை வாங்கி வச்சுருக்கேன். இந்த கீரையில் உள்ள இலையை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இதில் நான் அரை கட்டு கீரை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இப்போது நான் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்து இதில் தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் 2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 250 கிராம் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு சூடான எண்ணெயை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் சூடாக இருக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை பொறுமையாக நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பசைஞ்சு அப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கீரையில் அந்த மாவு வந்து ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா அடியிலேருந்து எடுத்து பசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ நம்ம பாதி லெமனோட ஜூஸை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இது ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக கையில் தண்ணி தெளித்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கீரையில் உள்ள தண்ணியே நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுவே போதும். இந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருங்க. நல்லா சூடாக இருக்கும் போது நம்ம இந்த போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போது மாவை மொத்தமாக கையில் எடுத்து அப்படியே உதிர்த்து போட்டு விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஸ்டைல் பக்கோடா கிடைக்கும். இந்த பக்கோடாவை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்தால் போதும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நோன்பு டைமில் இஃப்தாருக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.